தமிழ் சினிமாவில் சத்யா, பாஷா, அண்ணாமலை, ஆளவந்தான், பாபா போன்ற காலத்தால் அழியாத படங்களை இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா. அவர் தற்போது ஸ்ரீ சத்யசாயி பாபாவை மையமாக கொண்ட புதிய ஆன்மீக திரைப்படம் ஒன்றை இயக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அந்த மகிழ்ச்சியை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த அவர் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுள்ளார். போஸ்டர் வெளியாகியதும் சாய் பக்தர்களிடையே பெரும் ஆவலும் மகிழ்ச்சியும் உருவாகியுள்ளது. இந்த படத்திற்கான தலைப்பு அனந்தா என தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய படம் அல்ல, மாறாக அவரின் அருளால் நிகழ்ந்த தெய்வீக அனுபவங்கள், அற்புதங்கள், பக்தர்கள் அனுபவித்த சாட்சிகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இதயம் தொடும் ஆன்மீக திரைப்படம் எனலாம். இந்த படத்தின் தயாரிப்பை டாடா மெடிக்கல் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் CEO மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து வருகின்றார். பாபாவின் தெய்வீக மகிமையை கலை நயத்துடனும் வெளிப்படுத்தும் நோக்கில் படம் தற்போது முன்னேற்பாட்டு கட்டத்தில், அதாவது ப்ரீ புரொடக்ஷன் ஃபேஸில் உள்ளது. நடிப்பில் சுகாசினி மணிரத்னம், வாணி போஜன், அபிராமி வெங்கடாசலம், ஜெகபதி பாபு மற்றும் YG மகேந்திரன் ஆகியோர் முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இசையமைப்பை மேற்கொள்கிறார் தேனிசை தென்றல் தேவா. வசனம் மற்றும் பாடல் வரிகள் பா. விஜய். இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் வெளியாக உள்ளது. இதனால் சாய் பக்தர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. புட்டபர்த்தி என்ற கிராமத்தில் இருந்து கொண்டே உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இதயங்களை தொட்டவர் சீரடி பாபாவின் மறுஅவதாரமான ஸ்ரீ சத்ய சாய்பாபா. அவரின் கருணையும் தெய்வீக சக்தியும் இன்றும் பக்தர்களின் வாழ்க்கையில் அற்புதங்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அருந்ததி, அம்மன் போன்ற பிரம்மாண்ட வெற்றி படங்களை இயக்கிய பிரபல தெலுங்கு இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணா பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை பாபா சத்யசாயி என்ற பெயரில் முழுமையாக படமாக எடுத்து முடித்துள்ளார். அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். ஆனால் நிர்வாக தரப்பில் ஏற்பட்ட சில உள்துறை காரணங்களால் அந்த படம் இதுவரை வெளியிடப்படாமல் தள்ளி போய்க் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சத்ய சாய்பாபாவை மையமாக கொண்ட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவின் இந்த புதிய படம் அதற்கு முன்னரே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியானால் இதுவே சத்ய சாய்பாபாவை மையமாக கொண்ட முதல் திரைப்படம் என்று வரலாற்றில் பேசப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திரைப்படம் குறித்த புதிய அப்டேட்களுக்கு சத்யசாயி யுகத்தில் தொடர்ந்து இணைந்திடுங்கள்.